ஹாய் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நிஷா ஹாய் சொல்கிறா. கடுப்பு ஏற்றிக்கிட்டு இருக்காத. காலையில் 2 பக்கெட் நிறைய துணி துவைச்சிருக்கு. நிற்க நின்று துவைக்க முடியாமல் பட்டுக்கோட்டையில் சர்க்கஸ் போட்டிருக்காங்க, ஜெமினி சர்க்கஸ். சரி வாடி போவோம் அன்னைக்கு அப்படின்னா அதுக்குள்ளேயும் டஸ்கா அமௌண்ட்டை காலி பண்ணி விட்டா. பட்டுக்கோட்டை பிள்ளைங்கள அன்றைக்கி சனி ஞாயிறு லீவா. சரி அதான் இப்போ வேறு ஐடியாவை மாற்றியாச்சு. என்ன மாற்றியாச்சு அப்படின்னா சர்க்கஸுக்கு அமௌண்ட்டு காசு இல்லை போகிறதுக்கு. அதனால இப்போ இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம், மீன் குழம்பு வச்சு சாப்பிட்லாம். இல்லை நண்டு என்னவா 300 கிடக்குவான் ஜிபேல. நான் பார்த்துட்டு தான் சொல்கிறேன். ஆமாம், அப்புறம் காலையில் என்ன வசதிக்கு வந்து என்கிட்ட 200 தாண்டி இருக்கு. எப்படி கேட்டேன்? நான் அப்படி போட்டு வாங்குவேன். உன்கிட்ட எவ்வளோ காசு இருக்குன்னு போட்டு வாங்குவேன். அதனால இன்றைக்கி ப்ரோக்ராமை மாற்றியாச்சு. என்ன ப்ரோக்ராம்னா இன்றைக்கி மீன் நண்டு இல்லாட்டி இறால் ஏதாவது ஒன்று எடுத்து மதியானத்துக்கு நீட்டாக சமைச்சு சாப்பிட்டு என்ன அதுதானே செய்யலாம். சரி அதுக்குள்ளே இன்னைக்கு ஏதாவது நான் எனக்கு சம்பளம் ஏதாவது கிடச்சிச்சு அப்படின்னா, ஏதோ ஒரு விதத்தில் பணம் கிடச்சிச்சு அப்படின்னா நாளைக்கு சர்க்கஸுக்கு கூப்பிட்டு போவேன். நிஷா என்ன நிஷா? அதுக்கு தான் நான் சொன்னேன், நாளைக்கு எப்படியும் கறி தானே எடுக்க போகிறோம், அதுக்குள்ளே ஏன் இன்னைக்கு அப்படின்னு கேட்டேன். நாளைக்கு எடுக்கிறதுங்கிறது அது அப்புறம். சரி அது ரெகுலராக நிஷா ஞாயிற்றுக்கிழமை கறி எடுத்து அதை ஆக்கிடுவா. அதுக்கு சிக்கனோ இல்லை காடையோ ஏதோ ஒன்று எடுத்து ஆக்கிடுவா. அது இப்போ தான் குளிச்சுட்டு வந்தேன். அதனால் இன்றைக்கி ப்ரோக்ராம் மாற்றியாச்சு. மத்தியானம் இன்றைக்கி என்ன வீடியோ வரும் அப்படின்னா இந்த வீடியோ தான். மீனா நண்டா என்ன எடுக்க போகிற நிஷா? நீ சமைச்சு தின்னா. அப்போ நீ ஒன்று எதுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன்? இந்த வேலை பட்டி பார்க்கறது தான் நான் வந்தேனே. ஆமாம், வேலை பார்க்குறதுக்கு தான். என்னமோ எனக்கு வேலை பார்க்குற மாதிரி உன் மகன் விட்டு போர்வையை துவைச்சிக்கிட்டு இருக்க. அப்போ இதில் ஒரு ட்ரெஸ்ஸு கூட உன்னோட ட்ரெஸ் என் ட்ரெஸ்ஸு வேணால் நான் துவைச்சிக்கிறேன் கூட. இது என்ன இருக்குது என் ட்ரெஸ்ஸு? என்ன ட்ரெஸ்ஸு துவைக்கிறது என்ன? நான் போடுறது ஒரு டவுசரும் ஒரு சட்டையும், அவ்வளோதான். உள்ளே ஒரு ஜட்டி போட்டிருக்கேன், அவ்வளோதான். வேறு என்ன பனியன் கூட உள்ளே போடலை. இது துவைக்கிறது ஒரு விஷயமா? இது 5 நிமிஷத்தில் துவைச்சிட்டு போயிடலாம். வயிற்று வலி என்னடி வயிற்று வலி வருது உனக்கு? ஏன் மாசமாக இருக்கியா? மாசம் வந்தாலும் வயிற்று வலி வருமா? ரொம்ப அப்படியே ஓவர் மசரா பேசினா காலையிலே அப்படியே கொண்டு அடிச்சேன்னு வச்சுக்கோ. என்னடி ரொம்ப கோவப்படுற? எனக்கு என்ன அங்கே பாருங்க ப்ரெஷ்ஷு, நீ தான் முன்னில் எடுத்துக்கணும். பக்கத்தில் படுத்து பேனு மண்டி தலை ஃபுல்லாக பேனு மண்டி கிடக்குது. அந்த சுத்தங்கிறதே கிடையாது. ஆம்பளை தலையில் பேன் வருமா முதல்ல? தியா தலையிலேருந்து ஏறுது. அது ஸ்கூலில் இருக்கனால ஏறுது, அவகிட்ட இருக்கனால உனக்கு ஏறுது. சரி என்ன ப்ரோக்ராம்? என்ன ப்ரோக்ராம் போட்டாலும் எனக்கு தெரியாது. அடுத்த வாரம் நாங்கள் அதிராமண்ணா வர்றாங்க. நான் 2-3 நாளையில் அதிராம்பட்டினம் நிறைய அதிராமண்ணா ஏற்கனவே வந்திருக்கேன். முத்துப்பேட்டையெல்லாம் கூட்டிகிட்டு போயிருக்கேன். முத்துப்பேட்டை புதுவுடையார் கோயிலுக்கு அங்கிட்டலாம் அப்படி அதிராமண்ணம் மதுக்கூர் எல்லாமே கூப்பிட்டு போயிருக்கேன். பர்டிகுலராக அதிராமண்ணா நிஷா சுற்றி பார்த்ததில்ல, அதனால் சுற்றி பார்க்குறதுக்கு அதிராமண்ணத்துக்கு கூப்பிட்டு போகிறேன். ஓகே நிஷா? அதிராமண்ணம் பள்ளிவாசல் ஃபேமஸானது, அதிராமண்ணம் கடற்கரை, அதிராமண்ணம் ஹார்பரு இதெல்லாம் பார்க்கலாம். என்ன நிஷா? அடுத்த வாரம் வியாழக்கிழமை வர்றோம். ஞாபகத்தில் வச்சு மீட் பண்ணிக்கலாம். ஓடிரு பிள்ளை சட்டை போடாமல் வர்ற. பொம்பளை பிள்ளை சட்டை போடாமல் இருக்காம. ஓகே பாய்.